அன்புக்குரியவர்களே, நம்ம வழிபாட்டு விதிமுறைப்படி அந்த மைக்கு தான், நம்ம ரீடிங் ஸ்டாண்டு தான் பயன்படுத்தணும். அதனால் நான் தான் ரூல்லாம் போட்டேன், ஃபாதர்ஸுங்கிட்ட சொன்னேன். இனிமேல் அங்கேயே எல்லாம் நம்ம வாசகம் வாசிக்கணும், பிரசங்கம் பண்ணணும்னு சொன்னேன். இன்றைக்கி மட்டும் நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா விஐபி எல்லாம் இங்கே உட்காந்துருக்காங்க. விஐபி எல்லாம் நம்ம மிஸ் பண்ண முடியாது. பாருங்கள், எங்கள் விஐபி எல்லாம் உட்காந்துருக்காங்க, எல்லாம் முறைக்கிறாங்க. அங்கேனே இருப்பார், நம்ம பெசாட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கலான்னு பார்த்தா இந்த ஆள் திருப்பி இங்கே வந்துட்டார். குட்டீஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? என்ன சத்தத்தை காணோம்? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிற குழந்தைகள்லாம் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். பாட்டியெல்லாம் சொல்லக்கூடாது, குழந்தைங்க மட்டும் தான் சொல்லணும். நல்லா இருக்கிற இந்த பக்கம் இருக்கிற குழந்தைகள்லாம், நல்லா இருக்கிறவங்களாம் சத்தமாக பழகுற முயற்சி சொல்லுங்கள், ஹல்லேலூயா. ஐயா ஒன்றும் சத்தம் சரியாக வரலையே. இந்த பக்கம் ஹல்லேலூயா. இங்கேயும் சத்தம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ரெண்டும் சாப்பிடல, அதனாலயா? ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லுவோம் பார்ப்போம், ஹல்லேலூயா. வெரி குட். பிள்ளைங்களை அப்பப்போ நம்ம கோயிலில் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய நலன் கருதி மறைக்கல்வி நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நேரம் கடந்து போயிட்டது. அதனால் நான் வேகமாக ஒரு சில வார்த்தைகளை சொல்ல ஆசைப்படுகிறோம். திருமுழுக்கு மிக அருமையான டாபிக். நம்ம எல்லோருமே தியானிக்க வேண்டிய, இதை குறித்து நமக்கு தெளிவு வேணும். சிறப்பாக இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு தெளிவு வேணும். தயவுசெய்து நம்ம சொல்கிறத கொஞ்சமாக தான் சொல்ல போகிறோம். நிறைய இருக்குது இதை சொல்கிறதுக்கு. இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இவ்வளோ தான் சொல்ல முடியும். நிறைய வேணும்னா, நேற்று ஈவினிங் நாங்கள் சனிக்கிழமை ப்ரேயர் வைக்கிறோம், அதில் நிறையா சொன்னோம். அதனால் நீங்கள் வரதா இருந்தால் சனிக்கிழமை சாயந்தரம் ஒரு ப்ரேயர் நடக்குது. ப்ரேயர்னால் நீங்கள் ப்ரேயரில் இந்த பைபிளை பற்றிய ஒரு தெளிவு, இன்றைக்கி வாசகத்தை எல்லாம் நாங்கள் முன்கூட்டியே ஆய்வு செய்வோம். சனிக்கிழமை சாயந்தரம் இந்த இடத்துல இந்த பக்கம் நடக்குது. ஒரு 20 பேர் தான் வராங்க. நீங்கள் விரும்பினா வாங்க, அதில் தான் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசுவோம், ஏன்னா கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால. இப்போது முக்கியமான விஷயத்த சொல்கிறோம். இந்த திருமுழுக்குக்கும் நமக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது. இப்போ இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறீங்களே, அதற்கு அடிப்படை காரணம் என்னன்னா, அந்த திருமுழுக்குங்கிற ஒரு வார்த்தையினுடைய ஆழமான விஷயந்தான். இன்றைக்கி இந்த திருமுழுக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு பேச்சு பொருளாக மாறிடுச்சு. ஏன் மாறி இருக்கு? இப்போ இருக்கிற சில சமூக சூழல்கள், நம்முடைய மற்ற சபைகள், நம்பிக்கை வாழ்க்கை முறையில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற மற்ற சபையார்களுடைய தாக்கங்கள், அப்போது நம்மக்கிட்ட இருக்கிற மக்களுக்கு புரிதல் சரியாக இல்லை. இதே பங்கில் 2006 நான் பிரசங்கம் வச்சுருக்கிறேன். நான் சின்னசாமியாராக இருக்கும்போது அப்போ பலமுறை சொல்லியிருக்கிறேன், இயேசு கிறிஸ்து ஒரு மதத்தை உருவாக்க வரவில்லை அப்படின்லாம் நான் ரொம்ப உரக்க பேசியிருக்கிறேன். அப்போது இளையோர் கூட்டத்தில் இருந்த ஒரு நண்பர் அதில் இருந்தார். அவரும் பலமுறை கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் கேட்கலங்கிறது இப்போ தான் தெரியுது. பல வருஷத்துக்கு கழித்து அவர் நம்ம கத்தோலிக்க சபையை விட்டு வெளியில் போயிட்டார். போனவர் திரும்பி வந்து என்னையை பார்த்து சொன்னார், இப்போ தான் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சிருக்கு இத்தனை வருஷம் கழிச்சு. என்னப்பா அப்படின்னு? இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவ மதத்தை உருவாக்க வரல அப்படின்னாரு. அட அறிவு கட்டவனே, இதை தாண்டா நான் 2006 அங்கே அடிச்சடிச்சு சொன்னேன்டாப்பா அப்படின்னு. ஏன் பிரச்சனை? அவருக்கு இப்போ யாரோ ஒருத்தர், ஒரு வேலையில் இருக்கிற ஒருத்தர் சொன்ன உடனே அவருக்கு கண் திறந்துச்சு. இது சொல்கிறார், அதனால நான் வெளியில் வந்துட்டேன். இப்பயும் அப்படி தான் நம்ம சொல்கிறோம். இயேசு கிறிஸ்து எல்லாத்துக்கும் கேத்தலிக்காக உங்களெல்லாம் மாற்றி குடும்ப கார்டு போட்டு மாத சந்தாவெல்லாம் ஒழுங்காக கொடுக்குறியா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து நம்மளை என்ன செய்யலை? ஒரு மதத்தை உருவாக்கலை. அது வேறு கான்செப்ட், புரிஞ்சுக்கொள்ளணும் நம்ம. அதனால தான் இந்த திருமுழுக்கு என்னென்னு தெரியாதவங்க வந்து கேட்பாங்க. சில பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க, ஃபாதர் அங்கே முழுக்கு ஞானஸ்தானம் தராங்க, எங்கள் மனைவி வந்து மல்லு கட்டுறாங்க, வா போய் அதையும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, போயிடலாமா? நமக்கு புரியணும். முதல்ல ஒரு கணவன் ஒரு மனைவி இருக்கிறவங்க இன்னொரு கணவன் வச்சுக்கலாமா, இன்னொரு மனைவி வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டால் நான் என்ன சொல்லட்டும்? இல்லை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? குட்டி பையன் ரொம்ப யோசிக்கிறான். ஒரு வீட்டில் ஒரு 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 கணவன் இருக்கிறாரு, ஒரு மனைவி இருக்கிறாங்க, ஓகேவா? இப்போ அவங்கள்ட்ட இன்னொரு கணவன் வச்சுக்கலாமா, இன்னொரு மனைவி வச்சுக்கலாமா? வச்சுக்க கூடாதா? ஏன்?
அதெல்லாம் தெரியாது, வச்சிக்க கூடாதுன்னா வச்சிக்க கூடாது. அப்போ இன்னொரு திருமுழுக்கு நீ வச்சுக்கலாமான்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது? நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட இருக்குது ஒரு முழுமையான ஒரு திருமுழுக்கினுடைய அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. அப்போ இந்த திருமுழுக்கு என்னன்னு தெரியலன்னா தானே நீங்கள் போய் கேட்பீங்க என்கிட்ட வந்து, இன்னொரு தடவை வாங்கிக்கலாமா சாமி? அப்போ சின்ன பிள்ளையா இருந்தேன், எனக்கு என்னன்னே தெரியல, இப்போ இன்னொரு தடவை நான் வாங்கிக்கிறேன். பாருங்க, இந்த திருமுழுக்கு அவசியமா? முதல்ல ஆமாம், இந்த திருமுழுக்கு அவசியம். இயேசுவே திருமுழுக்கு வாங்கினார். இயேசு கடவுள், இயேசு கடவுள் தானே. இந்த கடவுளுக்கு திருமுழுக்கு வேணுமா? வேணுமா? என்னடா சொல்றது, வேணும்னு சொல்றதா வேணான்னு சொல்றதா? குட்டி பிள்ளைகள என்ன சொல்றீங்க? இயேசுக்கு திருமுழுக்கு வேணுமா? ஏன் வேணும் இயேசுவுக்கு? அவர் தானே கடவுள், அவருக்கு திருமுழுக்கு வேணுமா? வேணும். அதனால தான் வாங்கியிருக்கிறார். எல்லாரும் மக்கள் எல்லாரும் வாங்கிக்கிட்டு இருக்கப்போ இவரும் போய் என்ன செய்கிறாரு? திருமுழுக்கை பெற்றுக்கொண்டார். ஏன்னா இயேசு கடவுளாக மட்டுமில்லை, கடவுளும் மனிதனுமாய் இருந்தாரு. அப்ப மனிதராய் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இது அவசியம், தேவை அப்படிங்கிறத அவர் உணர்த்துவதற்காக, அவருக்கும் அது தேவை என்பதை மக்கள் அறிந்து கொள்வதற்காக அங்கதான் மனித நிலையை அவர் உறுதி செய்கிறார். அப்ப நமக்கு ஒரு முன் அடையாளமா இருக்கிறார். அதனால தான் குழந்தை இந்த திருமுழுக்கு எல்லோருக்கும் தேவை அப்படிங்கிறத நம்ம உறுதி செய்கிறோம். இப்போ இந்த திருமுழுக்கினுடைய அடையாளங்களை நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த திருமுழுக்கு என்ன பண்ணுது நமக்கு, இந்த திருமுழுக்கினுடைய ஆற்றல் என்ன? முதல் வாசகத்தில் நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா? கனிமொழி கூறுங்கள், ஆறுதல் கூறுங்கள், கனிமொழி கூறுங்கள், என் மக்களுக்கு எருசலேமிடம் இனிமையாய் பேசுங்கள். ஒரு கட்டத்தில் இந்த இஸ்ரேல் மக்கள் பாடுகள் துன்பங்களோடு இருந்தாங்க. எசையா இறைவாக்கினர் வந்து திட்டிக்கிட்டே இருந்தார், கொண்டு விடுவார் கடவுள், நீ இப்படி இருந்தீன்னு அவனை அடித்து தொலைச்சிருவார். அப்போ மக்கள் எல்லாம் அப்படியே சோர்ந்து கிடந்தாங்க. அப்போது இன்னொரு எசையாவினுடைய இன்னொரு கருத்து வெளியில் வந்தது. யோசிச்சு பார்க்குறாங்க எசையா இறைவாக்கினர், எவ்வளோ நாள் தான் இந்த மனுஷனை திட்டிக்கிட்டே இருக்கிறது? கடவுள் திட்டிக்கிட்டே இருப்பாரா? இல்லை, அவர் ஏதாவது ஒன்று புதுசாக செய்வார், மனுஷனை கட்டி எழுப்புவார், நம்மளுக்கு ஒரு உதவி செய்வார் கடவுள். அந்த கருத்தை தான் முதல் வாசகம் வலியுறுத்துகிறார். அப்போ கடவுள் என்ன செய்ய போகிறாரு? எல்லாத்தையும் மாற்ற போகிறாரு. பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், எல்லாம் ஆண்டவர் செய்ய போகிறார். எப்படி செய்ய போகிறாரு? யார் வழியாக செய்ய போகிறாரு? கடவுள் வந்து எல்லாத்தையும் அவரே செய்கிறதில்லை. அவர் நம்மக்கிட்ட, நம்ம மனிதர்கள்ட்ட எல்லாம் அந்த பொறுப்பை கொடுத்து நம்மளை வச்சு தான் அவர் என்ன செய்கிறாரு? பெரிய பெரிய காரியத்தை செய்கிறார். இப்போ நன்மை செய்ய போகிறாரு கடவுள், அதை நம்மொழியாக செய்ய போகிறாரு. அதுக்கு தான் இந்த முதல் வாசகம் சொல்லுது, நீங்கள் என்ன செய்யணும்? அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது, எல்லாம் மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பார்கள், பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானது நேராக்கப்படும். இதெல்லாம் எப்படி படும்? அதுக்குத்தான் ஆண்டவர் தன் பிள்ளைகளை பெயர் சொல்லி அழைக்கிறாரு. தனக்குரிய பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறாரு. அந்த அதிகாரமும் அந்த உரிமையும் எங்கே கிடைச்சிச்சு சாமி? எனக்கு திருமுழுக்கில் உனக்கு கிடைச்சிச்சு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். குட்டி பிள்ளைங்க எத்தனை பேர் திருமுழுக்கு வாங்கியிருக்கிறீங்க? கை தூக்கி காட்டுங்க. திருமுழுக்கு வாங்கினவங்க மட்டும் கை தூக்குங்க பார்ப்போம். திருமுழுக்கு வாங்கிட்டவங்க மட்டுங்க, பேப்டிசம் வாங்கினவங்க, ஞானஸ்தானம் வாங்கினவங்க மட்டும் கை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். 1 2 3 4. இந்த பக்கம் உஷாராயிட்டாங்க. டேய் வாங்கிட்டோம்டா, தூக்கி தொலைங்கடா எல்லாம். நீங்கள் குட்டி பிள்ளையா இருக்கும்போது பேம்பர்ஸ் போட்டுட்டு இருந்தீங்கல்ல, அப்பவே கொடுத்துட்டாங்க, உனக்கு தெரியாது. இப்போ நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்க. உங்கள் வீட்டில் போய் கேளு, உங்கள் அம்மாட்ட கேட்பீங்களா? வீட்டில் போய், அம்மா ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்களா? ஆமாண்டா, நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது கொடுத்துட்டாங்க. ஏமா நீ இத்தனை நாள் சொல்லாமல் இருந்த? அப்படி நீங்கள் கேட்கணும். சரியா? வெரி குட். அன்பு பிள்ளைகளை, குழந்தைகளுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். பாருங்கள், வீட்டில் என்னென்னத்தையோ நீங்கள் பேசுகிறீங்களே, இதையும் பேசலை நம்ம. உங்களுடைய திருமுழுக்கு நாள் உங்களுக்கு என்றைக்கும் தெரியுமா? பிறந்த நாள் கொண்டாடுறீங்களே, பேப்டிசம் டேட் என்னைக்கு உங்களுக்கு கண்டுபிடிங்க. போய் எங்கே உங்களுக்கு கொடுத்தாங்களோ அங்கே போய் அதை கேட்டிங்கன்னா ரிஜிஸ்டரில் பார்த்து சொல்லுவாங்க, எழுதி வச்சுக்கொள்ளுங்க, அந்த நாளை கொண்டாடுங்க. ஸ்ரீலங்காவில் ஒரு மகள் இருக்கிறாங்க. அந்த மகள் வந்து ரொம்ப லேட்டாக பேப்டிசம் வாங்கினாங்க. அவங்க வேறு ஒரு மதத்திலேருந்து உள்ளே வந்தவங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவங்க. அந்த மகள் பிறந்த நாளை கொண்டாடாது, இந்த பேப்டிசம் தேதியை தான் பத்திரிக்கை அடித்து கொண்டாடும். ரியலி ரொம்ப எனக்கே இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அன்புக்குரியவர்களே,
இந்த முதல் வாசகத்தினுடைய அழைப்பை நம்ம உற்று பார்க்கிற போது கடவுள் எல்லாத்தையும் செய்யறதுக்கு நம்மளை அழைக்கிறார். இந்த திருமுழுக்கினுடைய ஆற்றலை கொடுக்கிறார். நற்செய்தியில நம்ம பார்க்கிறோம், இந்த திருமுழுக்கு நடக்கிற போது என்ன நடக்கிறது? கண்ணுக்கு புலப்படாத ஒரு விஷயம் நடக்குது பாருங்க. அந்த மகனை குறித்து தந்தை சான்று பகர்கிறாரு. இயேசு கிறிஸ்துவை அவர் என்ன செய்யறாரு? அடையாளப்படுத்துறாரு, சான்று பகர்கிறாரு. நற்செய்தியில நம்ம பார்க்கிறோம், என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். இதைத்தான் கடவுள் திருமுழுக்குல உங்களையும் என்னையும் பார்த்து சொன்னார். சத்தம் கேட்கல நமக்கு, ஆனா இதுதான் நடந்தது. அதுதான் ஆவிக்குரிய அபிஷேகம்னு சொல்றோம். நிறைய பேர் கேட்பாங்க, உங்க வீட்டில் என்ன விசேஷம் இன்னைக்கு? இன்னைக்கு எங்க பிள்ளைக்கு பேர் வச்சோம். தப்பு, சொல்லக்கூடாது அப்படி. இன்னைக்கு என் குழந்தை அபிஷேகப்படுத்தப்பட்டது. 4 விஷயம் நடக்குது பேப்டிசத்துல. முதல்ல ஆவியானவருடைய வருகை. ஆவியானவர் வரப்போறாரு. அந்த இடம் எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். சாமியார் வரப்போறாரு, வீட்டை சுத்தப்படுத்துறோம்ல, அதே மாதிரி ஆவியானவர் வருவதுதான் அடிப்படையில் முதல் கருத்தியலின்படி முதல் பாயிண்ட். ஆவியானவர் அந்த குழந்தையை நிரப்ப போறாரு. அதற்காகத்தான் அந்த குழந்தையிடம் இருக்கிற பாவமானது நீக்கப்பட்டு அந்த குழந்தை ஜென்ம பாவத்திலிருந்து பரிசுத்தமாக்கப்படுகிறது. 3வது காரியம் என்ன நடக்குதுன்னா, குழந்தை திருச்சபைக்குள்ள அடியெடுத்து வைக்குது. மெம்பர் ஆஃப் த சர்ச். அது வரைக்கும் அந்த குழந்தை மெம்பர் இல்லை. அதுக்கு தான் பேப்டிசத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை இறந்துருச்சுன்னா திருப்பலியெல்லாம் வைக்க மாட்டோம். வந்துருச்சு சும்மா ஒரு பேருக்கு அவங்களுக்காக மந்திரிச்சு அனுப்பிச்சி விட்ருவோம். ஆனால் குழந்தை பேப்டிசம் வாங்கிட்டு இறந்துச்சுன்னா அது கோயிலில் கொண்டுட்டு வந்து நம்ம திருப்பலி நிறைவேற்றணும். நிறைய நம்ம பங்கில் கூட நிறைய பேரை நான் பார்க்குறேன். ஒரு சில பகுதிகளில் இறக்கும் போது, ஃபாதர் நீங்கள் வந்து சும்மா மந்திரிச்சிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. அது தப்பு. கஷ்டம்தான் எல்லாருக்கும். எங்களுக்கும் சாமியார்களுக்கு சந்தோஷம், அப்பா நல்ல வேலைப்பா, பூச வேணான்னு சொல்லிட்டாங்க, மந்திரிச்சிடும், ஓகே எடுத்துட்டு போங்க. நோ, இட் இஸ் லிட்டர்ஜிக்கலி ராங். அந்த நபர் திருமுழுக்கு பெற்றவராக இருந்தால் எங்கே கூட்டிகிட்டு வரணும்? ஆலயத்துக்கு அவரை அழைத்து கொண்டு வந்து அந்த இறுதி திருப்பலி அவருக்கு நிறைவேற்றி அவரை அனுப்பி வைக்கணும். தெரிஞ்சுக்கங்க, உங்கள் பகுதியில் அன்பிய பொறுப்பாளர்கள் இதெல்லாம் நீங்கள் செய்யணும். அதுக்கு தான் உங்களை பொறுப்பாளர்களாக போட்டிருக்கிறாங்க. அன்பு பிள்ளைகளே, அப்போ 4 விஷயத்தில் 3 காரியம் சொல்லிட்டோம். முதல்ல தூய ஆவியின் வருகை, அதற்காக அந்த இடம் பரிசுத்தப்படுத்தப்படுகிறது, பாவம் நீக்கப்படுகிறது. 3வது திருச்சபைக்குள்ளே அடியெடுத்து வைக்க வராங்க. 4வது காரியம்தான் புதிய பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஒரு பெயர் ஒன்று வழங்கப்படுகிறது. அப்போ இந்த பேப்டிசம் திருமுழுக்கு என்கிறது ஒரு அடையாளம் மிக அற்புதமான அடையாளம். இப்போ நம்ம இதில் குழந்தை ஞானஸ்தானம் கொடுக்குறோம். வெளியில் இருக்கிறவங்கெல்லாம் இது தப்பு அப்படி சொல்கிறாங்க. அதை அவங்க சொல்லிகிட்டே இருக்கட்டும். ஏன் நம்ம குழந்தை ஞானஸ்தானத்தை திருமுழுக்கு நம்ம திருச்சபை கொடுக்குது? இந்த குழந்தை ஞானஸ்தானம் முன்னாடி ஆரம்பிக்கும் போது எல்லாம் பெரியவங்க தான் வாங்கினாங்க. அப்புறம் நாளடைவில் எதற்காக நான் ஒரு நம்பிக்கையாளனாக இருக்கிற பொழுது என் குழந்தை காத்திருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு கான்செப்ட் என்ன தெரியுங்களா? இந்த பேப்டிசமும் பழைய ஏற்பாட்டு கான்செப்ட் தான். அவங்க உள்ளே போகும்போது தூய்மை சடங்குக்கு தண்ணீரை பயன்படுத்துவாங்க. கையை கழுவணும், காலை கழுவணும். அதைத்தான் இந்த இடத்துல நம்ம அடையாளப்படுத்தி வச்சிருக்கிறோம். தண்ணீரை வைத்துக்கொண்டு நீரால தான் அந்த அடையாளமானது இருக்கிறது. அந்த தூய்மை சடங்கினுடைய தொடர்ச்சி தான் இது பேப்டிசம். அப்போ இந்த குழந்தை ஞானஸ்தானத்தில் பழைய ஏற்பாட்டில் பார்க்குற போது கடவுள் எல்லாத்தையும் கடத்தி கூட்டிட்டு வந்தார். செங்கடலை கடத்தி ஒரு வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு போறாங்க. பாலைவனத்துக்குள்ள சிக்குண்டு தவித்தார்கள். அங்கே பாவிகளாக உள்ள போறாங்க. அங்கிருந்து அவங்க கடந்து வெளியில வந்தது ஒரு பரிசுத்த இனமா வெளியில வராங்க. ஆண்டவரை அறிந்து கொண்ட இனமா வெளியில வராங்க. இதை தான் பாசிங் ஓவர் அப்படி சொல்றாங்க. கடத்தல், அதுக்கு பேரே கடத்தல் பெருவிழா. அது என்னது? அதுதான் பாஸ்கா. நம்ம ஈஸ்டர் சமயத்தில் கொண்டாடுறோம், இன்னைக்கு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ கடவுள் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு நம்மளை எடுத்துட்டு போறாரு, பார்த்தீங்களா? அந்த பாசிங் ஓவர். அப்போ அவங்க என்ன செய்தாங்க? அந்த நம்பிக்கையை கடத்தி கொடுத்தாங்க மற்ற இனத்துக்கு. நாம் ஒரு நாள் இப்படி இருந்தோம்ப்பா, ஆண்டவர் நமக்கு நன்மை செய்தார் அப்படின்னு பெற்றோர்கள், மூதாதையர்கள் அந்த நம்பிக்கையை மற்றவங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க. பாசிங் ஆன்னு சொல்லுவோம். இதைத்தான் இந்த திருமுழுக்கில் நம்ம பார்க்குறோம். என் அப்பா அம்மா அவங்க பெற்றோரிடமிருந்து பெற்றுக்கொண்டாங்க. அந்த பெற்றோர் எனக்கு கொடுக்க வேண்டியதை எனக்கு கொடுத்தாங்க. இப்போ எனக்கு கொடுக்கறதுக்கு பிள்ளைங்க இல்லை, அதனால தான் உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்கள் தான் என்னுடைய பிள்ளைகள். பிரைஸ் தி லார்ட்.
இப்போ நீங்கள் பாருங்கள், உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு கொடுத்தாங்க, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக பேசுகிறீங்க பேப்டிசத்தில், உங்கள் பிள்ளைகள் அவங்க பிள்ளைகளுக்காக பேசுவாங்க. பார்த்தீங்களா, இங்கே செயின் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இருக்கும். இதே வேற ஒரு இடத்துல போய் நீங்கள் திருமலுக்கு கொடுத்தீங்கன்னா அங்கே செயின் ஆஃப் அங்கே தாய் தந்தைக்கு இடம் இல்லை, ஓரமாக நின்று வேடிக்கை தான் பார்ப்பாங்க. அந்த இடத்துல ஞான தாய்கள்லாம் இடம் இல்லை. இங்கே பாருங்கள், ஒரு இன்னொரு கேட்டகரி ஆஃப் பேரண்ட்ஸ், காட் பேரண்ட்ஸ்னு இன்னொரு கேட்டகரியை உள்ளே இணைச்சிருக்கிறோம். அங்கே குருக்கள் இருக்கிறாங்க, சாக்ரிஸ்டியன் நிற்பாங்க, பீட பணியாளர் நிற்பாங்க, அப்புறம் உங்கள் வங்குஸ்தாரெல்லாம் நிற்பாங்க, சுற்றார் உறவினர் நிற்பாங்க. எவ்வளோ பேருடைய நம்பிக்கை அந்த இடத்துல அறிக்கை செய்யப்பட்டு தான் அந்த குழந்தைன்னு சொல்லக்கூடாது, நீங்கள் குழந்தையா இருந்தப்போ அந்த திருமுழுக்கை பெற்றுக்கொண்டீர்கள். பிரைஸ் எல்லாம். இதெல்லாம் நமக்கு வேண்டான்னு சொல்லிட்டு நீ போவ, வேற ஒன்று தராங்களாமா, அப்போ தெரியல. அதுதான் நம்பிக்கை, அதுதான் எதிர்நோக்கின் பயணிகளாக நம்ம பயணிக்கிறது. எங்கள் அப்பா அம்மா கொடுத்ததை நான் ஏற்றுக்கொள்ளலைன்னா எப்படி? அதனால தான் இந்த திருமுழுக்கினுடைய ஆற்றலை நம்ம புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். 1213வது எண்ணிக்கை சிசிசின்னு சொல்லுவோம், கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச், கத்தோலிக்க மறைக்கல்வி இயல். அதுதான் நமக்கு ஒரு கைடு புக்கு மாதிரிங்க, சட்ட புத்தகம் மாதிரி, கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச். அந்த புத்தகத்தில் இதெல்லாம் எழுதியிருக்கு, எல்லாமே எழுதியிருக்கு, உங்கள் நம்பிக்கைக்கான எல்லா அடையாளமும் இருக்குது. விருப்பப்படுறவங்க நெட்டில் போய் தேடு, சிசிசின்னு போட்டிங்கன்னா நிறைய வரும், படித்து பாருங்கள், எல்லாம் ஆங்கிலத்தில் இருக்குது. ஹோலி பேப்டிசம் இஸ் த பேசிஸ் ஆஃப் த ஹோல் கிறிஸ்டியன் லைஃப். ஒரு கிறிஸ்தவ முழுமையான அந்த வாழ்க்கைக்கு அடிப்படையே இந்த பேப்டிசம் தான். அதை தான் இதை சாக்ரமெண்ட் ஆஃப் இனிஷியேஷன் சொல்கிறோம். இதுதான் புகுமுக அருட்சாதனம். இதில் தான் நீங்கள் உள்ள நுழையிறீங்க. த கேட்வே டு லைஃப் இன் த ஸ்பிரிட், ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்கு இதுதான் வாயில், நுழைவாயிலே இதுதான். அது சொல்லுது பாருங்க, அந்த டோர் விச் கிவ்ஸ் அக்சஸ் டு தி அதர் சாக்ரமெண்ட்ஸ், மற்ற அருட்சாதனங்களுக்கு இதுதான் ஓப்பனிங், இதுதான் டோர். இது வழியாக போனாதான், திருமுழுக்கு வாங்கினா தான் அடுத்தது உனக்கு. we become members of Christ. பார்த்தீங்களா, பேப்டிசம் we are freed from sin and reborn as sons of God. கடவுளுடைய பிள்ளைகளாக நம்ம மீண்டும் பிறக்கிறோம். இப்போ மாதாமாவை எடுத்துக்கணுங்க, அவங்க பாவமே இல்லாமல் பிறந்தாங்க, அது அவங்களுக்கு கடவுள் கொடுத்த ஸ்பெஷல் ப்ரையாரிட்டி. இப்போ நம்ம எல்லாம் பாவத்தோடு பிறக்கிறோம். அப்போ பாவத்தோடு தான் நிற்போமா அப்படின்னா இல்லை. திருமுழுக்கு பெறுகிற பொழுது அந்த குழந்தை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு புது படைப்பாக அது மாறுகிறது. கடவுள் நம்மளை அப்படி உயர்த்திட்டாரு. இதுக்கப்புறம் நீ செய்கிற பாவம்லாம் கவுண்டடு, அது ஓன் சாய்ஸு. கடவுள் உங்ககிட்ட இருக்கிற பாவத்தினுடைய அந்த அடிப்படை வேற எடுத்துட்டாரு. மாதாமாவுக்கும் இதே ஒரு அழைப்பு தான். அவங்க பிறக்கும் போதே பாவம் இல்லாமல் பிறந்தாங்க, ஏன்னா குழந்தையை பெற்றெடுக்கணும் இல்லையா, அதனால் அந்த சாய்ஸை கொடுத்தாரு கடவுள். அதுக்கு பிறகு மரியாள் சிறப்பாக வாழ்ந்தாங்கன்னு நம்ம சொல்கிறோம். மாதாமாவை எதுக்கு நம்ம முன்னாடி வைக்கிறோம் கத்தோலிக்க திருச்சபையில்? அவங்களுக்கும் இந்த பாவத்தின் சாய்ஸ் இருந்துச்சு, பாவத்தை செய்யலாம். அவங்களுக்கும் இந்த உணர்வு அழைத்தது, பாவத்துக்கான அழைப்பு இருந்திருக்கணும் கண்டிப்பாக, ஏன்னா உடம்பு இருக்கிற எல்லாருக்குமே இந்த பாவத்தினுடைய அழைப்பு உண்டு. ஆனால் மரியாள் பாவத்தை வெறுத்து கடவுளுக்கு தன்னை கொடுத்தாங்க. அவங்க பாவத்திற்கு நோ அப்படின்னாங்க எல்லா சூழல்களிலும். இன்னைக்கு நமக்கு சாய்ஸ் இருக்குது, நம்மளையும் கடவுள் பரிசுத்தமாக்கிட்டாரு இந்த பேப்டிசத்தில். அதுக்கு பிறகு பாவம் வருகிற போது நீ எஸ் சொல்ல போறியா நோ சொல்ல போறியா, அது உங்க சாய்ஸ். இந்த இடத்துல தான் போராளியாய் நிற்கிற தாயை நீங்க பார்த்து, நம்ம இந்த படம்லாம் வைக்கிறோம் சும்மா தொட்டு கும்பிட்டுட்டு போறதுக்காக வைக்கல. நீங்க அதை செய்து கொண்டிருந்தீங்கன்னா, செய்யக்கூடாதுன்னு நாங்க சொல்லலை, அதை மட்டுமே செய்தீங்கன்னா தவறு. அந்த தாய் என்ன பண்ணாங்க, பாவத்தை எதிர்த்து நின்னாங்க. பாவம் வருகிற போது நோ அப்படின்னாங்க. அதை சொல்றதுக்கு அந்த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். அன்னைக்கு அந்த சாய்ஸ் அவங்களுடையதாக இருந்தது, அதை அவர்கள் கடவுளுக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு இந்த பேப்டிசம் அப்படிங்கிறது நம்மளை ஒரு உயர்வுக்கு அழைத்து சென்று நம்ம கடவுளோட இணைத்து வச்சிருக்குது. இந்த பாவம் என்ன செய்யுது, நடுவில் போய் அந்த இணைப்பை துண்டிக்குது. அதனால தான் இந்த அருமையான விழா சொல்லுகிற செய்தி நம்மை இந்த திருமுழுக்கினுடைய ஆற்றலை உணர்ந்து செயல்பட, இந்த திருமுழுக்கு பெற்றோர்கள் நமக்கு கொடுத்தது, நம்ம நம்பிக்கையாளர்கள்லாம் சேர்ந்து கொடுத்தது, இதை நம்பணும் நம்ம. அதுதான் எதிர்நோக்கின் பயணிகள். இதையே நம்பல, அடுத்தது என்னத்தை நம்ப போகிறோம் நம்ம? நிறைய பெற்றோர்கள் இப்போ குழந்தைகளுக்கு பேப்டிசம் கொடுக்கறது இல்லை, அப்படியே வச்சிருக்காங்க, வருஷக்கணக்காக ஆயிடுது. ஏன்? எதிர்நோக்கு இல்லை, அவர்கள் அதை உணர முடியல. அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு இந்த திருமுழுக்கினுடைய அடையாளத்தை நம்ம உணர அழைக்கிறார்.
திருமுழுக்கு பெற்ற நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டீர்கள். பார்த்தீங்களா? கலாத்தியர் 3:27 சொல்லுது, கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்படி திருமுழுக்கு பெற்ற நீங்கள் அனைவரும். இந்த திருமுழுக்கு என்ன செய்து? கிறிஸ்துவோட நம்மளை இணைச்சு வச்சிருக்குது. எதுக்கு இணைச்சு வச்சிருக்குது? கிறிஸ்துவை அணிந்து கொண்டிருக்கிறீர்கள், அதன்படி செயல்பட வேண்டும். இப்போ திருமுழுக்கு பெறாத ஒருத்தர் செய்கிறதும் செயல்படுற விதமும் திருமுழுக்கு பெற்றவர் செயல்படுற விதமும் வித்தியாசமாக இருக்கணும். திருமுழுக்கு பெறாதவர் வாயில கெட்ட வார்த்தை வரலாம், அவர் பழித்துரைக்கலாம், இல்லாதது போல சொல்லலாம், சொல்லக்கூடாது, ஆனால் அவர் சொல்லுவார். ஆனால் திருமுழுக்கு பெற்றவர் அதே மாதிரி நீங்கள் ஆக்ட் பண்ணுறீங்கன்னா, திருமுழுக்கு பெற்ற நிலையில் இருக்கிற உங்ககிட்ட இருக்கிற கிறிஸ்துவை அணிந்து கொண்டு இருக்கிற நிலை அங்கே இல்லைன்னு அர்த்தம். யூ ஹவ் டிஸ்ஓன்ட் த லார்ட். கடவுளை நம்ம என்ன செஞ்சிட்டோம்? மறுதளிச்சுட்டு திருமுழுக்கினுடைய ஆற்றலை உணராமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் இருந்தீங்கன்னா அவங்க எதிர் கிறிஸ்துவா மாறி நிற்பாங்க. இதுதான் பிசாசோட வேலை. பிசாசு என்ன செய்யுது அப்படின்னா, உங்களுடைய அந்த சாட்சிய வாழ்க்கையை மறுத்துட்டு திருமுழுக்கினுடைய ஆற்றலை மறைத்துட்டு நீங்க உடல் இச்சைக்கான பிள்ளைகளாக வாழ உங்களை அதை தூண்டிக்கிட்டே இருக்கும். அதனால தான் நீங்கள் மீண்டும் மீண்டும் உங்களை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும், நான் திருமுழுக்கு பெற்று கடவுளோடு இணைந்திருக்கிற பிள்ளை. அன்புக்குரியவர்களே, நிறைய விஷயத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நிறைய திருமுழுக்கை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டி இருக்கிறது. 3 காரியம், ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நிறைவு செய்கிறோம். சான்றளிப்பவை 3 இருக்கின்றன. 1 யோவான் 5:7 சொல்லுது, தூய் ஆவி, நீர், இரத்தம், இவை 3ம் ஒரே நோக்கம் கொண்டவை. இந்த திருமுழுக்கில் நீரால் நீங்கள் அபிஷேகிக்கப்படுகிற போது தூய் ஆவி உங்களை அபிஷேகிக்கிறாரு. அப்போ தூய் ஆவி, நீர் இருக்குது. யோவான் செய்தியில் நிக்கோதேமுகிட்ட இயேசு சொல்லும் போது சொல்லுவார், நீ மறுபடி பிறக்கணும்னுவார். எப்படி பிறக்க முடியும்? நான் எங்கள் அம்மா வயிற்றில் பூந்து பிறக்க முடியுமான்னு கேட்கும்போது, நீ நீராலும் தூய ஆவியாலும் பிறக்கணும் அப்படின்னுவார். அப்போது நீங்கள் நீரால் பிறந்துட்டீங்க, ஏற்கனவே அப்பா அம்மாவால் பிறந்துட்டோம். உடலால் ஒரு பிறப்பு, 2வது பிறப்பு திருமுழுக்கு என்கிற அபிஷேக பிறப்பு, அதுவும் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ 3வது பிறப்பு தூய ஆவியால் ஒரு பிறப்பு. அதைத்தான் இந்த இடத்துல நம்ம புரியும்படி எழுதப்பட்டிருக்கிறது. இரத்தம், இரத்தத்தினாலே அவர் உனக்கு திருமுழுக்கு கொடுப்பார். திருமுழுக்கு யோவான் சொல்றார், நெருப்பால கொடுப்பாரு. இயேசு சொல்றாரு, நான் பெற வேண்டிய இன்னொரு திருமுழுக்கு உண்டு, அது இரத்த திருமுழுக்கு. அதான் சிலுவையில். அப்போ நீங்க 3வது ஸ்டெப், இந்த அருள் நிலை அப்படிங்கிறது வாங்கிக்கிட்டு சும்மா உட்கார்ந்துருக்கிறதுக்கு இல்லை. திருமுழுக்கு வாங்கிட்டேன், அடுத்தது என்ன வாங்கணும்? கல்யாணம், அடுத்தது புது நன்மை இல்லை. நீங்க அருள் நிலையில வளரணும். 1ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை அடுத்தது 2ஆம் கிளாஸ் போகுது, 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ், இப்படி வளர்ச்சி இருக்கிறது. ஒரு சின்ன வேலை செய்கிறீங்க, ஒரு சின்ன சம்பளம், அடுத்தது நீங்கள் என்ன செய்கிறீங்க? பெரிய வேலைக்கு போகிறீங்க, தனிமையில் இருக்கிறீங்க, வாலிப பிள்ளையாக போகிறீங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணுறீங்க, அப்புறம் குழந்தை வேணும், குழந்தைகளை வளர்க்கணும். பாருங்கள், எல்லாத்துலேயும் ஒரு உயர்வு இருக்குது. அதே மாதிரி தான் திருமுழுக்கு பெற்றிருக்கிற உங்களிடமும் எதிர்பார்க்கப்படுகிறது, அருள் வாழ்வில் வளரணும். அருள் வாழ்வில் வளராமல் நீங்கள் வெறுமையாக இருப்பது கடவுளுக்கு வேதனை. அதுதான் ஆண்டவர் அந்த இரத்தம் என்கிற அடையாளத்தில் சொல்றாரு, அருள் வாழ்வில் நீங்கள் என்ன செய்யணும்? இரத்தம் சிந்தக்கூடிய பிள்ளைகளாக மாறணும், செயல்படுகிற பிள்ளைகள். அதை தான் ஆண்டவர் உணர்த்துறார். செயல்பாடு, நல்லது செய்யுங்க. தீமை செஞ்சினா பிசாசுக்கு நீ சாட்சியம் பண்ற, பிசாசுக்கு கவுண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிற. நீ நல்லது பண்ணினா இது தப்பு, இதை பேசக்கூடாது. இப்போ ஒருத்தரை பற்றி தவறாக பேச போறீங்க, இப்போ சாமியாரை பற்றி பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய நேரம் அப்படி தான் பேசுவோம். சாமியார் தான் பிரச்சனை இல்லாத மனுஷன், சும்மா அள்ளி விடலாம். அப்போ பாருங்கள், இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் எல்லோரும் பேசுகிறீங்க, நான் சொல்லலை, சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன், கோச்சு கொள்ளாதீங்க. சாமியார் எப்போ பார்த்தாலும் நம்மளை குற்றப்படுத்திகிட்டே இருக்கிறாருப்பா. பாருங்க, ஒரு சாமியாரை நம்ம குறை சொல்ல போகிறோம், இது உண்மையா? ஒரு கேள்வி, நான் ஏன் இதை சொல்லணும்? இதனால் ஏதாவது நன்மை உண்டா? இல்லை. அப்போ வாய மூடணும், ஐ ஒன்ட் டாக். அடுத்தவங்களை பற்றி பேசும்போது, ஏன் இப்போ இந்த பேச்சை நம்ம பேசி அவங்க வாழ போகிறாங்களா? இல்லை. அப்போ அவங்க வாழும்படியான வார்த்தையை நம்ம பேசலாமே. திருமுழுக்கு பெற்றவர் இப்படித்தான் ஆண்டவருடைய அடையாளத்துக்குள்ளே பயணிக்க விரும்புவார். இதுதான் இரத்த சாட்சி. நல்லதை பேசலாமே, அவங்கள பற்றி உயர்ந்ததை பேசலாமே, இதுதான் செயல்பாடு. ஒரு வாய்ப்பு கிடைக்கிற போது அவர்கள் தீயவர்களாகவே இருந்தாலும், உனக்கு எதிராக செயல்பட்டிருந்தாலும், அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க செஞ்சாங்க, எனக்கு தெரிஞ்சது நன்மை, நான் செய்வேன், போய் செய்யலாமே. யோசித்து பாருங்களேன்.
இதுதான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். திருமுழுக்கு பெற்றவர்கள் அந்த திருமுழுக்கை அப்படியே வாங்கிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறதுக்கு இல்லை, அதன்படி செயல்படவே அழைக்கப்படுகிறோம். இந்த அருமையான நாளில் இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த திருமுழுக்கை இணைத்து இருக்கிறது. அதை நாம் உணர்ந்து கொண்டு செயல்பட ஆண்டவர் தாமே நமக்கு நிறைவான ஆற்றல் அளிக்க இதோ இந்த திருப்பலியில் இணைந்து மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை செய்வோம்.